சார் ரிங் போகுது சார். ஹலோ ஹலோ, விஸ்வம் தானே? ஆமாம் சார். நீங்கள் யார்? விஸ்வம், நான் சொல்றதை கவனமா கேளு. நான் போலீஸ் கமிஷனர் பேசுறேன். சார் வணக்கம் சார். இப்போ அந்த தியாகோட ஆட்கள் கூட தானே இருக்க? ஆமாம் சார். விஸ்வம், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீ இப்போ ஆபத்துல இருக்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமா விஸ்வம், அந்த தியாகு ஒரு பெரிய கிரிமினல். மேகலா இப்ப அவனோட கஸ்டடியில தான் இருக்கா. அவன் உன் பேரை யூஸ் பண்ணி மேகலாவை தன்னோட பிடியில வச்சிருக்கான். நீ உடனடியா அவனோட ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா பெரிய ஆபத்துல மாட்டிக்குவ. சார் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத, நாங்க இருக்கோம். அது சரி, நீ இப்ப எங்க இருக்க? சார் நீங்க எங்க இருக்கீங்க? நான் கேகே நகர்ல இருக்கேன். சார் நாங்க இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கோம். விஸ்வம், அந்த ஆளுங்க இப்ப உன் பக்கத்துல தான் இருக்காங்கல்ல? தள்ளி நின்று டீ சாப்பிட்டு இருக்காங்க சார். ஓகே, எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லு. நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு சொல்லி உன் உதவிக்கு போலீஸ் அனுப்புறேன். சார் சார் வேண்டாம் சார், அவங்க கிட்ட இருந்து 2 மணி நேரத்துல நான் தப்பிச்சு வந்துடுவேன். அதுல விஸ்வம் நான் சொல்ல. சார் சார் அவங்க வராங்க, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஹலோ விஸ்வம், யாரு போன்ல? சார் யாருன்னு தெரியல, ரிங் ஆச்சு, பேசுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சரி கொடுங்க. ஐயோ சார் 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 சாரி சார். சரி என்ன எப்படி பண்ணிட்டீங்க? ஆனாவலங்க. விட்டுருங்க சார், அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 hour கழிச்சு ஆன் பண்ணுங்களேன். ஆனாவல்ல? பேட்டரியில கழட்டிருங்க, தொடச்சு போட்டோம்னா அது ஆன் ஆயிரும். சரி வாங்க போலாம். சரி வாங்க சார். சார் சார் என்னாச்சு சார்? எப்படியோ ஒரு வழியா விஸ்வத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம். சரி இப்போ விஸ்வம் எங்க இருக்காரு? ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்கான். எப்படியாவது தியாக ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 2 மணி நேரத்துக்குள்ள சென்னை வந்துடுறேன். அப்படியா சார்? ஆனா மேகலா எங்க இருக்கான்னு தெரியலையே சார், எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு சார். டோன்ட் வரிமா, விஸ்வம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அதுக்கப்புறம் மேகலாவை ட்ரேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அனிதா நீ கிளம்பா, நீங்க 2 பேரும் என் கூட ஆபீஸ் வாங்க. சரி சார். உனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்ததுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? ஓகே சார். சார் இப்போ மேகலா எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பாத்துக்கலாம், நாம ஆபீஸ் போய் பேசுவோம். நீங்க ஆபீஸ் வந்துருங்க. சரி சார். நீங்க வண்டியில இருங்க. நான் கிளம்புறேன். பார்த்து போ. விஜி கொஞ்சம் இங்க வா. என்ன நீ? நான் உன்கிட்ட என்னம்மா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பச்சை குழந்தை வெறும் வயித்துல இருக்கு, ஏதாவது பருப்பு சாதம் வச்சு கொடுன்னு சொன்னனா இல்லையா? ஐயோ சாரி அண்ணி, நான் குடுக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவரு கூப்பிட்டாரு, அதான் மறந்துட்டேன். ஓஹோ, புருஷங்காரன் கூப்பிட்டா பச்சை குழந்தை பசியா இருக்கிறது கூட உனக்கு தெரியாதா? என்ன பழக்கம் இது? என்ன தாமரை, இப்ப எதுக்காக டென்ஷன் ஆகுற? நான் தான் அவனை சட்டையை அயன் பண்ண சொன்னேன். அந்த வேலையில அவ இதை மறந்துருப்பா. இதுக்கு போய் என்னடா மறந்துட்டான்னு சொல்ற? நீ என்னமோ நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க. பச்சை குழந்தை பசியில வீல் வீல்னு அழுதிட்டு இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? அவ உனக்கு கொண்டாட்டி மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமக. அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கட்டும். என்னடா என்ன நீ? நீங்க இப்படி பேசுறீங்க? இந்த வீட்ல 100 வேலை இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் மட்டும் செய்ய முடியுமா? என் புருஷன் சொல்ற வேலையை தான் முதல்ல செய்ய முடியும், மீதி எல்லாம் அப்புறம்தான். மருமகளே ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் ஒத்துமையா தானே இருந்தீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இப்போ? உங்ககிட்ட பிடிச்சதே அந்த பாந்தமான சாந்தமான குணம் தான். நீ எப்போதும் சிரிச்சு சிரிச்சு நல்லா தானே பேசிக்கிட்டு இருப்ப. ஏன் இப்ப என்ன உங்களுக்குள்ள வந்துச்சு?
இப்போ என்ன இந்த வீட்டு வேலையை யார் செய்யறதுங்கிறதானே உங்களுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியை போட்டா போகுது. என்ன தாமரை? ம் சரிப்பா. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு ஒத்துமையா இருக்கணும். அதான் வேணும். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. என்ன? அப்பா சொல்றதுதான் சரி. நிறைய பொண்டாட்டி இருந்தா அந்த வீட்டு வேலையெல்லாம் அவளே இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணியிருப்பா. அதான் கட்சி மாறிட்டாள. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவளுக்காக வேண்டியாவது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக வேண்டியாவது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியா பாருங்க. இறங்க. ஏய் வாமே. சார், ராஜாங்க. ராஜா, வணக்கம் சார். ஞாபகம் இருக்குதா? சென்னையில இருந்து ரூம் கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தானே, ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. ரூம் நம்பர் 106 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ரூம் நம்பர் 106. கூட்டு போ. வாமா. எல்லாம் பக்காவா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். யார் எங்க இருக்குன்னு தெரியலையே. ரூமும் தெரியல. ஏங்க 106 எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு பாருங்க. சரி வாமா. வாமா வா. இப்படி உட்கார். உட்காருமா. ஏமா தண்ணி குடிக்கிறியா? காஃபி டீ தர சொல்லட்டுமா? ஏமா பயந்த மாதிரி இருக்க? என்ன பேசுறீங்க? பயப்படாம இருக்க முடியுமா? தியாகண்ண ரொம்ப மோசமானவர் இல்லம்மா. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை துணையா இருக்கும் தான் என்ன உன் கூட அனுப்பிச்சிருக்கிறாரு. அவரு நோக்கெல்லாம் நாளைக்கு நீ சென்னையில இருக்க கூடாது. மத்தபடி உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாருமா. விஸ்வா இப்போ வருவாரு. வந்துங்கனே கீராருமா. ரொம்ப டயர்ட் ஆகுற, போய் மூஞ்ச கழுவினு வா. போ போமா, மூஞ்ச
வண்டியை கைன்னு வா போ. கிரி நம்ம வரது ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல. சரிண்ணே. பேசிட்டு வா, போ போடா. ஹலோ. டேய் நான் தான்டா பேசுறேன். டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் நாங்க பக்கத்துல வந்துட்டோம். இப்ப ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். நீ அங்கதானே இருக்க? நான் இங்க தான்டா இருக்கேன். ரூம் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டேல்ல? எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா வந்து சேருங்க. சரி சரி நாங்க வந்துடுறோம். ரூம் எல்லாம் கரெக்டா இருக்கான் பாஸ். ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். ஏமா டிஃபன் ஏதாவது சொல்லட்டுமா? வேண்டாம்மா. ஏதாவது மசாலா தோசை வேணா சொல்றேன், நீ சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன். இல்ல எனக்கு வேண்டாம். விஸ்வம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க வேணா சாப்பிடுங்க. என்னம்மா இப்படி சாப்பிடாம வயித்த காய போடுற? சார் இந்த ஹோட்டல் தான் சார். வாங்க சார் வாங்க. மேகலா இங்க தான் இருக்காங்க. வாங்க சார். இங்க மேகலான ஆறாவது தங்கியிருக்காங்களா? ஆமா. இங்க தான் தங்கியிருக்காங்களா? சார் எந்த ரூம் என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க, லெக்சரை பார்த்து சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க சார். பார்த்து சொல்றேன் சார். இந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விசிட்டர்ஸ் புக்ல உங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. பெண்ணு கொடுங்க சார். பெண்ணு வேற பெண்ணு இல்லையா? சரியா எழுதல. ஒரு நிமிஷம். சார் பின்கோடு டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே போடலையே. சார் அதெல்லாம் எதுக்கு? இல்ல சார் போடணும் ப்ளீஸ். ஓ சாரி சார், பேஜ் நம்பர் மாறிடுச்சு. வேற பேஜில் எழுதுங்க.
என்ன சார் அவசரம் புரியாமல் இந்த நேரத்தில் போய் சாரி சார், அந்த அர்ஜென்ட்னால தான் அப்படி ஆயிடுச்சு. அர்ஜென்ட்னா பேஜ் மாற்றி கொடுத்துருவீங்களா? இல்லை சார், எழுதிருங்க ப்ளீஸ். அந்த பேஜில் எழுதின எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கே எழுதிருங்க. உயிர் போயிடுச்சுடா. போயிடுச்சுல.